எண்ணம் வருது, நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் எல்லாம் வருது. அதை அடக்குறதுக்கு என்ன வழி? இந்த ஆன்மீகம் யோகம் இதை தவிர, ஏன்னா எல்லாருமே அதை தவிர வேற எந்த வழியிலுமே அதை அடைக்க முடியாது. சோறாக்கணும்னா கொளுத்தாது சோறாக்குவே அரிசி வச்சுக்கணும், அது மாதிரி தான் இது. இது உள்ள சோறாக்கணும், ஆக்கணினா தான் சுத்தமாகும். ஆக்கல்னா அரிசியாக தான் இருக்கும். அது மாதிரி எண்ணங்கள் அப்படி இருந்துக்கினே இருக்கும். அதை அழிக்கணும்னா இதை அமுத்தி அதை வெளியே தள்ளணும். எல்லாராலையும் உனக்குன்னு உன்னை பார். ஊரெல்லாம் நீ திருத்திட முடியாது, யாரையும் பக்கத்து உன் புள்ளையே உன்னை திருத்த முடியாது. அப்புறம் நீ ஊருக்கு கதுப்ப ஏன் பேசுகிற ஏன் பேசுகிற? உன்னை நான் என்ன சொல்லிக்கிறேன், அவங்கள திருத்துங்க, உங்களை பார்த்து உலகம் திருத்தட்டும். ஆனால் உலகத்தை நான் திருத்துறேன்னு போனீங்கன்னா எவனாலையும் எந்த கொம்பனாலையும் முடியாது. இது வரைக்கும் பெரிய பெரிய மகானுங்க வந்து திருத்த முடியல. அப்போ நீ போயா திருத்திடுவ. அதனால் உன்னை திருத்திக்க முதல்ல, அப்புறம் ஊரை பார்க்குறேன். சொல்லு. ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் இறந்துட்டா கூட மேலே இறைவன்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இறைவன் வானத்தில் இருக்காரா? இறைவனே உனக்குள்ள தான் கிடையாது. வானம்னு ஒன்று இருக்குதா? வானம் இருக்குதா? சொல்லுப்பா. வெட்டவெளி வானம், வானம் வெட்டவெளி தான் இருக்குது. வானம் எங்க இருக்குது? வானம்ன்றதே ஒன்று கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. வெட்ட வெளி தான். போக போக போய்க்கிருந்தாரு காலியாக தான் இருக்கும். இந்த காலி தான் எல்லாத்தையும் வச்சு ஆண்டுக்கணுது. எல்லா கிரகங்களையும் பூமி சந்திரன் சூரியன் அத்தனையும் அந்த வெட்டவெளிக்குள்ளே தான் அடக்கம். ஆனால் வெட்டவெளி எதுக்குள்ளவும் அடக்கம் கிடையாது. அந்த வெட்டவெளி தான் சிவம். சிவம்ன்றது தான் துவக்குது, சிவம்ன்றது தான் முடிக்குது. இதுதான் உலகத்தினுடைய இயற்கை. இயற்கைன்னா ஈசன் அர்த்தம். அதுதான் கடவுளாக இருக்குது. உன்னை இங்கேயே விட்டுட்டாலும் நான் பிறந்து வந்தேன்னா எனக்கு இடம் இருக்காது. அதனால் உனக்கு ஒரு நாள் வைக்கணும், நீ முடிக்கணும். முடிச்சாதான் நான் நிற்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அதனால் மரணமும் ஜனனமும் உலகத்தினுடைய இயற்கை. எல்லா பொருளும் உருவாகும், எல்லா பொருளும் ஒரு நாள் மறைஞ்சு தீரும். அதுதான் இறைவனுடைய நீதி. சொல்லு. அப்புறம் வந்து ஒரு விஷயம் வந்து கோவிலேருந்து இப்போ வந்து தேங்காய் பழம் அதிக விலைக்கு விற்கிறாங்க. இறைவன் வந்து அது நம்மகிட்ட அது எதிர்பார்க்கல. அதை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, ஏங்க அதிக விலை எங்கிட்ட நான் விற்கிறது இல்லை. இல்லை அது இல்லையா? ஒரு கற்பூரத்தை கொடுத்து அதை நெருப்பில் தான் இறைவன் இருக்கான்னு சொன்னீங்க. அதோட அர்த்தம் இல்லைங்க, நெருப்பில் இருக்காங்க. உனக்கு உடலுக்குள்ள நெருப்புன்னு ஒன்று இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். உலகத்தில் சூரியன்னு ஒன்று இல்லைன்னா உலகம் இருக்காது. அதனால் நெருப்பாக தான் இறைவன் இருக்கிறான். அந்த நெருப்புலேருந்து தான் நீர் உருவாகுது, நீர்லேருந்து தான் எல்லாமே மண் உருவாகுது. அப்படி ஒன்றுலேருந்து ஒன்று தொடர்ச்சியாக இருக்குது. அதனால் நெருப்பு தான் முக்கிய பொருள். ஆமாம். ரொம்ப நன்றி. எனக்கு கர்மாவினை பற்றி தெளிவான விளக்கம் வேணும். ஏன்னா போன ஜென்மத்துல பண்ண பாவம் புண்ணியம் இந்த ஜென்மத்துல சொல்றாங்க இல்லையா? இந்த ஜென்மத்துல என்ன நல்லதா இருக்கும், ஆனா கஷ்டப்படுறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? போன ஜென்மத்துல என்ன பண்ணணுன்றதே தெரியல. அதனால எனக்கு அந்த விளக்கம் வந்து நான் எதுவுமே தெளிவா எனக்கு தெரியல. ஒவ்வொரு மனிதனும் கர்ம வினையால தான் பிறப்பு எடுக்கும். கர்ம வினையினெல்லாம் பிறப்புன்றது ஒன்று கிடையாது. இறைவனோட கலந்துக்கும். அவன் செய்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பு நடக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கிறீங்க, ஓரளவுக்கு செலவு பண்ணுவேன். நான் 10,000 ரூபாய் வச்சுருந்தேன் என்ன பண்ணுவேன்? அதிகமாக செலவு பண்ணுவேன். இந்த மாதிரி போன பிறப்பில் நான் என்ன பண்ணிட்டேன், அதிகமான பாவத்தை பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பாவம் பண்ணிட்டீங்க. அதனால் நீயும் பிறந்துக்கிறேன், நானும் பிறந்துக்கிறேன். எனக்கு ஒரு கால் இல்லாத நான் வாழ்ந்துன்னுக்கிறேன். நான் 2 கை காலோட நல்லா வாழ. ஏன்னா நீ கம்மியான பாவம் பண்ண, நான் அதிகமான பாவம். அப்போது பாவ வினைக்கு ஏற்ற மாதிரி தான் உலக வாழ்வை தவிர கடவுளுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் எந்த உலகத்தில் நீ பாவம் பண்ணையோ அந்த உலகத்தில் நல்லதை பண்ணி உன் பாவத்தை அங்கேயே அழிச்சிடு. அப்போ நீ சுத்த பொருளாக.
இப்போ நீ கஷ்டப்படுற, இந்த கஷ்டப்படுறதால தான் நீ கடவுளை தேடுற. இந்த கஷ்டம் இல்லைன்னா கடவுளையே நீ தேட மாட்டேன். என்கிட்ட பண்ணுங்கிறது நான் ஏன் கடவுளை தேடணும்னு. அப்போ இறைவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய நினைப்பு வரணும்னா அவனுக்கு ஒரு துன்பத்தை கொடுத்தா தான் நினைப்பு வருவான். அதனால் கொடுத்துனுக்குறான். ஏன்னா படைச்சவன் அவன் பார்த்துக்கின்னு இருக்கிறான். உன்னுடைய செயல் இறைவனை நோக்கி பயணம் பண்ணினா இந்த பாவ வினையெல்லாம் அழிஞ்சிடும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம்மா, கடவுள் உன்னை நெருங்கிட்டாருன்னா துன்பம் ஜாஸ்தி வரும், கடவுள் உன்னை விட்டு விலகிட்டாருன்னா இன்பம் ஜாஸ்தி வரும். அதனால இந்த உலக பெரிய பெரிய பணக்காரெல்லாம் சொல்லுவான், நான் கடவுளை கும்பிடுறது இல்லைங்க, நான் நல்லா இருக்கிறேன், ஏன்னா கடவுள் காணுக்கு தான். ஆனால் இப்போ பண்ண தெரியுமா முன்பினே என்ன, அது அடுத்த வாட்டி அவனை போய் மூண்டுடும். அதனால கடவுளை வழிபட்டால் கட்டுப்பாடோட வாழ்வ, கடவுளை வழிபடனா கட்டுப்பாடு இல்லாம கண்டபடி வாழ்வ, இன்னும் பாவத்தை தெரிஞ்சு அடுத்த வாட்டி கை கால் இல்லாத இருப்பேன். அதுதான் இன்னொருத்தர் சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்கினே இருக்கக்கூடாது. இன்னொருத்தர் சொல்லுவாங்க நீ நல்லா இருக்கிற நான் கஷ்டப்படுறேன்னுவாங்க, அதனால நீ கேட்டு கொடுவியா? இன்னொருத்தருடைய வார்த்தையே நீ எடுக்கக்கூடாது. உனக்கு எது சரின்னு பார்த்தோ அதை செய், அதுதான் உனக்கு நல்லது. ஊர் 1000 சொல்லிக்கினே இருக்கும். அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு தான், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும்னுட்டு. எப்படி இருந்தீங்கனாலும் ஊர் சொல்லிக்கினே இருக்கும். உனக்கு எது சரியோ அதை செய். நன்றிம்மா. பயிற்சியை மேலே எழுப்பும்போது உண்டாகும் நிலைகள் எவை? அது எத்தகைய விளைவுகளை உண்டாக்கும்? உதாரணமாக துரியம், துரியோதிதம், இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்களேன் சாமி. அதெல்லாம் யாருக்கும் புரியாது. துரியம் துரியாதீதம் பேப்பரில் இருக்குது, படிச்சுன்னுக்குறோம். நிஜத்தில் அனுபவிக்கிற அளவுக்கு ஆற்றல் யாருக்கும் வராது. ஏன்னா இப்போ தான் முதல்ல கேட்டீங்க நீங்கள், உடல் உபாதை கொடுக்குது இவங்க செய்யலாமான்னு. இதை செய்யாத போது துரியம் துரியாதன்னு பேப்பரில் படிக்கலாமே தவிர வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னா ஒன்றே ஒன்று, இறைவா நான் எதை ஒன்றாலும் இழப்பேன், உன்னை மட்டும் இழக்க மாட்டேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிறவனுக்கு தான் துரியம் துரியாதீதெல்லாம் தெரியும். ஒன்றும் இல்லாத ஒரு உபதேசம் வாங்கிட்டா அவனுக்கு துரியம் துரியாதீதன்னு பேப்பரில் படிக்கலான்னு தவிர நிஜத்தில் அறிய முடியாது. நிஜத்தில் அறியணும்னா அவன் உலக விஷயத்தை விடணும். உலக விஷயத்தை கையில் பிடிச்சின்னுக்கிறவனால துரியம் துரியாதீதெல்லாம் இதெல்லாம் சும்மா ஜாக்கிரதா சொப்பனா சூழ்ச்சி இதில் வாழ்வான். துரியம் துரியாதத்தில் வாழ முடியாது. அவன் வாழணும்னா பொண்டாட்டின்றதை கூட மறந்துடணும், செத்து போட்டால் கூட அழுவக்கூடாது. ஒருத்தன் வந்தான், அழுதுக்குனே வந்தான், என்னப்பா என்ன, என் பொண்டாட்டி செத்து போச்சுங்கோ, ரொம்ப பாசமானவங்கன்னு சம்பாரித்து மொத்தமாக கொடுப்ப பொழுதுப்பான்னு. ஏன்னா மனைவி கனவு மேலே ரொம்ப உருக்கமாக பாசமாக இருக்கிறான்னா இவனுக்குன்னு எதையும் வச்சுக்காத அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்கிறான்னு அர்த்தம். சரியாக துட்டு கொடுக்கல கணவன் சொன்னால் பொண்டாட்டி நாளைக்கு வரும்போதே வாசப்படியில் தொடப்ப கட்ட வச்சு நின்றுப்பான்னு அர்த்தம் இல்லையா? ஏன்னா அவன் நிம்மதியாக வாழறதுக்கு தான் இவங்கிட்ட வந்தான். இவன் நிம்மதி இல்லாத பண்ண அவளுடைய நிலை என்னாவும் மாறுபடும். அதனால் நான் சொன்னேன், அது மாதிரி கொடுத்துருப்பொழுதோ இல்லை சாமி கல்யாணம் ஆகிடுச்சோ, குழந்தைக்குதா, ஒரு குழந்தைக்குது, ஓ செத்தவளை விட்டுட்டு பிறந்துக்கிற குழந்தைய காப்பாற்று போயா அப்படின்னு. பொண்டாட்டி சேர்த்து போட்டான்னு அழுதுன்னு வந்துட்டேன்னு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த என் தம்பி பொண்ணு அங்கே வேலை செய்துங்குது இல்லை, தம்பி வீட்டுக்காரன் இருக்கிறான், அதுங்களுக்கு 2 பசங்க இருக்குது. நான் எந்த பசங்களையும் கிட்ட சேர்க்கறதில்ல, எனக்கு பேர முறையாகுது. என் பொண்ணுக்கு பொண்ணு கொள்ளு பேத்தி போன மாதம் எங்கள் பர்த்டே கூட கொண்டாடினாங்க. ஆனால் யாரையும் கிட்ட சேர்க்கறதில்ல. கேட்டால் என் பேத்தி என் பொண்ணு அவ்வளோதான் கிட்ட சேர்த்து. ஏன்னா நான் அதில் மாட்டிக்கின்னா வெளியே வர முடியாது என்னால். ஒரு இடத்துக்கு நீ கூப்பிட்ற, நான் வரேன்னு சொல்லிட்டேன், என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டேன். அப்போ நீ ஃபோன் பண்ணுவேனுங்க, என்னங்க வரேன்னு சொல்லிட்டு வரல, இல்லைங்க குழந்தைக்கு பேத்திக்கு உடம்பு சரியில்லைங்க. இது எதனால் வந்தது இந்த வார்த்தை? மனசே நீ அங்கே செலுத்திட்ட, அதனால் நீயா இல்லை, அதனால் நீ வரமாட்டேன்ற. இங்கேருந்து எங்கள் தம்பி விட்டு இந்த ஈஸ்வரன் கோயில் மாதிரி இருக்கும், செத்து போயிட்டான், கூட பிறந்த தம்பி போவே இல்லை. நான் சாவுக்கு நீ இருப்பியா சொல்லு, யாருன்னா இருப்பேன்னு சொல்லுங்க. அண்ணன் தம்பிக்கு இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவு போட்டுக்கிறது கிடையாது, கத்தி எடுத்துக்கு நின்றுக்கிறது கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட தம்பி இறந்துட்டு ஒரு 4 வீடு தள்ளி நான் போகல சாவுக்கு. ஏன் போகல? நீங்களும் ஏன் நிற்க முடியல? உங்கள் மனசெல்லாம் உருகி போகிறீங்க சொந்தக்கார மேலே.
பேர மேலே, பேத்தி மேலே, பொண்ணு மேலே. நான் உருகிறது கடவுள் மேலே. அதனால் இதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஏன் இப்போ என் பொண்ணு வயத்தினுடைய பொண்ணுக்கு பர்த்டே கொண்டாடினாங்க. அதனுடைய கல்யாணம் அதை நான் தான் வளர்த்தேன். திருப்பதியிலேருந்து எடுத்துன்னு வந்து நான் தான் படிக்க வச்சேன். அப்புறம் காலேஜுக்கு அவங்க படிக்க வச்சுக்கினாங்க. ஆனால் அது கல்யாணத்துக்கு நான் போகல. நீ நிற்பியா சொல்லு, நின்னைக்கு நிற்கிறேன்னா நீ ஆன்மீகவாதி நான் ஒத்துக்கிறேன். 3 நாளைக்கு முன்னே போய் வேலை செய்து நிற்பாங்க. அப்புறம் நீ எங்கே ஆன்மீகத்தில் வர்றது? அதனால் ஆன்மீகம்ன்றது முதல்ல மனதடம் வேணும். எந்த பாசத்துக்கும் அடிமை ஆகிடக்கூடாது. உலகமே பாசத்துக்கு அடிமையாக இருக்கிறதால தான் தெய்வத்தை மறந்துடுறான். தெய்வத்தை மறந்ததால் இவனை பெத்த தாய் தகப்பனையும் மறந்துடுறான். தெய்வ பக்தி மனசில் ஊறிச்சின்னாவே தாய் தகப்பனை தெய்வமாகவே நினைக்க ஆரம்பிச்சிடுவான். தெய்வத்தையும் மறந்தான், இவனை உருவாக்கின தாய் தகப்பனையும் மறந்தான். இவன் நாளைக்கு இவன் கையில் பெற்றதுக்கிட்ட இவன் லோல் பாடவும் போகிறான். இதெல்லாம் உணர்றதில்லை. இதுக்கு மனதிடம் அவசியம். மனதிடம் இல்லாமல் இது பண்ண முடியாது சார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம். அப்படி சொன்னால் அப்புறம் எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும்? என்ன சொல்லியிருக்கிறாங்க, நல்லா சிந்திக்கணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நீ அறிஞ்சது முதல்ல யார? நீ அறிஞ்சது யார சாமி? தெய்வத்தை அறிஞ்ச, அம்மாவை அறிஞ்ச, அப்புறம் அப்பாவை அறிஞ்ச. அதனால் நீ அறிஞ்சது முதல்ல அம்மாவும் அப்பாவுண்டான்னு சொன்னாங்க. கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அம்மாவும் அப்பாவையும் அறிஞ்ச மாதிரி ஆண்டவனையும் நீ அறியணும். அறிவுள்ளவனான் தான் நாங்கள் இல்லையா? அதை அவை ரொம்ப அழகாக சொல்லும். இந்த ஊன் உடல் எடுத்தது உத்தமனை உனக்குள் காண்பதற்கு இல்லையா? அதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதிச்சு. எந்த அவ்வை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதிச்சோ அதுதான் சொல்லுது இந்த ஊன் உடல் எடுத்ததே தெய்வ உத்தமனை உள்ளே காண்பதற்கு இல்லையா? அதனால் முன்னதை கண்டதை மட்டும் நீ வச்சுக்கோ, பின்னாடி காண்டதெல்லாம் விட்டுடுன்னு சொல்லலை. அதனால் முன்னாடி தெய்வம் தெய்வமாக நினைக்கணும். ஆனால் தாய் தகப்பனை இப்போ தெய்வமாக நினைக்கிறதா இல்லை, கஷ்டமாக இருக்குது. கடவுளையாவது நினைக்கட்டும். கடவுள்கிட்ட எவன் ஒருத்தன் முழுமையாக ஈடுபடுறானோ அவன் அன்னை பிதாக்கிட்டவும் முழுமையாக ஈடுபடுவான். கடவுள்கிட்ட எப்படி உள்ளன்பு இல்லாமல் உண்மையான அன்பு இல்லாதவன் இருக்கிறானோ அவன் அன்னை தந்தைக்கிட்ட கூட அன்பாக இருக்க மாட்டான். ஏன்னா அன்புன்றது விலை கொடுத்து வாங்குகிற பொருள் இல்லை. நீ உள்ளுக்குள்ள ஊறி செலுத்துகிற பொருள். அதை தெய்வத்தாண்ட செலுத்தினா அதே மாதிரி உன் தாய் தகப்பனாண்டியும் செலுத்துவேன். ஆனால் தெய்வத்தாண்டியும் இல்லை, அதனால் உன் தாய் தகப்பனாண்டியும் இல்லை. ஆனால் நாளைக்கு நீ தாய் தகப்பனை ஆக போகிற, அதை யோசிக்க மாட்டேன்ற. நாளைக்கு உன் குழந்தைங்கள உன்னை நடுரோட்டில் விட போகுது, அதை கொஞ்சம் ஒரு குழந்தை கூட யோசிக்காமல் தாய் தகப்பனுக்கு சோறு போட மாட்டேற, உதைக்கிற அடிக்கிற. ஆனால் உன்னை ஒதுக்க போகிற குழந்தைக்கு ஊட்டிக்கின்னு உட்காந்துன்னு இருக்கிற. இது சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் சிந்திச்சு தாய் தகப்பனுக்கு யாராக இருந்தாலும் சரி முதல்ல கட்டின மனைவி அவசியம். அதுக்கு தான் சொல்லிக்கிறான் தாய்க்கு பின் தாரம்னா. அப்போ முதலிடம் யாருக்கு கொடுக்கணும்னா தாய்க்கு கொடுக்கணுன்டான்னுக்கிறான். அதே தாய்க்கு ஸ்தானத்தை மனைவிக்கு அடுத்தபடியாக மனைவிக்கு கொடுக்கணுன்டான்னா. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டான், தாயை தூக்கின்னு போய் நடுரோட்டில் விட்டுட்டான், மனைவியை தூக்கி தலையில் வச்சுன்னு ஊரெலாம் சுற்றின்னு வந்துன்னுக்கிறான். இது இல்லை அன்பு, இது பயம். அன்புன்றது ஒன்றே இல்லை சாமி. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் 25வது வருஷம் என்னை வளர்த்த அம்மா இறந்து. எங்கள் சம்சாரத்துக்கும் என்னை வளர்த்த அம்மாவுக்கும் சண்டை. நான் பர்னிஷிங்கில் இருக்கிறப்போ சைக்கிளில் வருவேன் சாப்பாட்டுக்கு. மத்தியானம் வரும்போது ஒரு மஞ்சள் பை வச்சுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டு இரவானத்தில் உட்காந்துன்னுக்குறாங்க. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு பார்த்தேன். ஏதோ பிரச்சனை ஆகிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கினேன். ஏன்னா பை வச்சுன்னு உட்காந்துங்கிறாங்க. அப்போ ஏதோ பிரச்சனை ஆகிருக்குது. அது ஒரு 8 வீடு இருக்கிற வாசல். அது அந்த வாசலில் எல்லாரும் வீட்டு பொம்பளைங்களும் வாசப்படியில் கட்டிக்கின்னு பார்த்துன்னுக்குறாங்க. என்னத்துக்கு பார்க்குறாங்க? பெரிய பூகம்பம் நடக்க போகுது இன்றைக்கி இந்த வாசலில். நாலு வந்தான்னா ஒரே அடி தடியில் தான் ஆக போகுது அப்படின்னு எல்லா வீட்டு பொம்பளைங்களும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துன்னுக்குறாங்க.
நான் என்ன பண்ணேன், பார்த்தேன் பைய வச்சுக்கின்னு அம்மா உட்காந்துங்கிறாங்க. ஆஹா ஏதோ பிரச்சனை நடந்து போச்சு. என்னம்மா பிரச்சனை, ஏம்மா பைய வச்சுக்கணும், உன் பொண்டாட்டி சொன்னா அத்தை சொன்னா இப்படி சொன்னா அப்படி சொன்னான்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன், போய் பொண்டாட்டி தப்பா அழுத்தி பீல் 2 போடுவேன். பொண்டாட்டி என்ன பண்ணுவேன், உன் அம்மா இத்தை சொன்னா அத்தை சொன்னா இப்படி சொன்னான்னுவா. அவங்க வந்து அம்மாவை திட்டுவேன். 2 பேருக்கிட்டும் கெட்டவனா போடுவேன் கட்சியில். இல்லை நான் என்ன பண்ணேன், எங்கம்மா போகிறேன்னு, என் தம்பி வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு வாம்மா அண்ணா. ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன், என்ன சண்டைன்னு கேட்கல. கேட்டால் பிரச்சனை ஆகிடும். போயிட்டு வாம்மா நல்லபடியான்னு. உள்ளே போனேன். இன்னொரு பைய எடுத்தேன். எங்கள் சம்சாரத்தை போடுவேன், ஜாக்கெட்லாம் சுற்றி அந்த பையில் போட்டேன். இந்தா அண்ணன் என்னது இதுன்னாங்க. அவங்க இல்லாத இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னு. அன்னைக்கு எடுத்துன்னு போய் எங்கள் அம்மா பைய வச்சாங்க. சாவர வரைக்கும் மருமவளை மாமியாரும் ஒரு வினாடி கூட பிரிஞ்சது கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் அதை சண்டையை ஆக்கியிருந்தேன்னா வாழ்நாள் முதும் அந்த கரம் இருந்துக்கினே இருக்கும் 2 பேருக்கும். இதெல்லாம் சில விஷயங்களை அதிகாரத்தால் கட்டுப்படுத்தணும், சில விஷயங்கள் எல்லாம் அன்பால் கட்டுப்படுத்தணும். எல்லாத்தையும் அன்பால் கட்டுப்படுத்தினாலும் ஆபத்து, எல்லாத்தையும் அதிகாரத்தில் கட்டுப்படுத்தினாலும் ஆபத்தாயிடும். இந்த பக்குவம் மனிதனுக்கு அவசியம். இன்னைக்கு வரைக்கும் இந்த 25 வருஷமாக எங்கள் மாமியார் அப்படின்ட்டு புடவை ஜாக்கெட்டு வடை பாயசம் சாப்பாடு அந்த இதுக்கு ஒரு 60-70 பேருக்கு சாப்பாடு போட்டுங்கிறாங்க. இதில் நான் தலையிறதில்ல. என்ன ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணுறதுனா, வீட்டில் சாமி கும்பிட்டாலும் எதிலையும் நான் கலந்துக்க மாட்டேன். கூப்பிட்டு சாப்பாடு போட்டால் சாப்பிடுவேன். ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் நானே உட்காந்து பூஜை பண்ணுவேன், என்னை வளர்த்த அம்மாக்கோசம். ஆனால் என்னை பெற்ற அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் எதையுமே செய்ததில்லை. இது வரைக்கும் அவங்க தான் அதை பண்ணி நான் அந்த செலவு பண்ணுக்கிறாங்க. வருஷம் குடியரசு அன்னைக்கு 26 ஜனவரி 26 அன்னைக்கு. அப்போது மாமியார் மேலே மருமவளுக்கு எப்படி இருக்கணும் பற்று. மாமியாராக நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு தாயை விட்டு பிரிஞ்சு இங்கே வந்திருக்கிறோம் இல்லையா. அந்த தாய்க்கு புள்ள இருக்கிறா, மாமியாராக இருக்கிறாங்க நம்ம அம்மா. அப்போது அந்த நம்ம அண்ணனுக்கோ தம்பிக்கோ வந்த பொண்டாட்டி எப்படி இருக்கணும், நம்ம அம்மாவை மாமியாராக பார்க்காத அம்மாவை அவங்க பார்க்கணும். நம்ம வந்த வீட்டில் நம்ம மாமியாரை நம்மளை தாயாக பார்த்துக்கணும். இந்த மனப்பக்குவம் வந்துடுச்சுன்னா எந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையே வராது சாமி. இது வரணும், இப்படி உருவாக்கிக்கணும். நீ ஒன்று என்கிட்ட சொல்கிறது, பொண்டாட்டி ஒன்று குச்சுன்னு என்கிட்ட சொல்கிறது, நான் விட்டு கட்டி எடுத்து போய் போடுறது, அப்புறம் அது பெரிய பூகம் ஆகுது, வாழ்க்கையே செதஞ்சு போகுது. இது தேவையா? இதுக்காகவா கல்யாணம் பண்ணீங்க? இதெல்லாம் ஆராய்ஞ்சு யோசித்து வாழணும். மனிதன் 6 அறிவுன்னு சொல்கிறோம். 6 அறிவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இல்லைன்னு சொன்ன பிரயோஜனம் இல்லை. 6 அறிவுன்னு புலிவு இருக்கிறோன்னு அர்த்தம். மனிதனுக்கு பற்று பாசம் இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. பற்று இருந்ததுன்னா நீ ஒட்டிப்ப, அதில் பாசம் இருந்ததுன்னா போட்டுட்டு தூரம் வந்துடுவேன். அதனால் ஆன்மீகத்தில் போகிறவங்க அத்தனை பேருக்கும் பாசத்தை வைங்க, பற்ற வைக்காதீங்க. பற்ற வச்சிங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்தில் பயணம் பண்ண முடியாது இல்லையா. முன்னெல்லாம் நம்ம எதிர் வீட்டில் அண்ணாண்ட வீட்டிலலாம் ரயில்வேல வேலை செய்கிறோங்க. மனைவிமாருங்களை ரொம்ப துன்புறுத்துவாங்க, சம்பாதிக்கிறாங்க, குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, சரியாக காசு கொடுக்க மாட்டாங்க. எல்லோரும் செத்து போயிட்டாங்க. செத்து போன உடனே அந்த காசு இல்லாத தெரிஞ்ச மருமவெல்லாம் பீரோ சாவி எக்கில் சொருகிச்சு. ஆமாப்பா, பென்ஷன் வந்துடுச்சு, பணமும் வந்துடுச்சு, வேலையும் கொடுத்தாச்சு. அதனால் பொம்பளைங்களுக்கு ஒரு பெரிய கம்பீரமாயிட்டாங்க, கஷ்டப்பட்ட பொம்பளைங்கள்லாம். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, அப்படி இருக்கிறாங்க இப்படி. என்ன தூங்கும்போது கல்லு போட்டுடலான்னு நினச்சிக்காத. ஏன்னா நான் தூங்கவே மாட்டேன், ஒரு கண்ணை திறந்துக்கினே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா, முன்காலத்துலலாம் கணவன் கூலி வேலை செய்வான். மனைவி காலையில் கணவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னே எழுந்து காலை தொட்டு குளிச்சுட்டு வந்து காலை தொட்டு கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்வாங்க. இது எதுக்காக? அதுதான் பதி பக்தின்னா. அப்போ இது எதுக்காக பண்ணாங்க? நம்ம கணவன் நல்லா இருந்தால் தான் 4 ரூபாய் சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சுன்னு வந்து நம்ம கொடுத்தா தான் நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ கணவன் கடவுள் அப்படின்னு தொட்டு கும்பிட்டாங்க. இப்போ கணவனை ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறாங்க, கணவனை இந்த காலில் வருவதா அந்த காலில் வருவதா, அவன் அப்படியே ஒடுங்கி போய் பயந்துக்கின்னு போகிறான். இந்த ஓநாய் இருக்குது தெரியுமா? ஓநாய் தென்னாலிராமன் கதை தெரியுமா?
ஒன்று ரெண்டு தெரியும் சாமி. கிருஷ்ணதேவராயர் ஒரு விளம்பரப்படுத்துகிறார். ஒரு ஆடு ஒன்று தருவேன், 1 மாதம் வளர்க்கணும், கொடுக்கும்போது எடை போட்டு கொடுப்பேன், 20 கிலோ. ஒரு லாரி தீனி கொடுப்பேன் ஆட்டுக்கு. 1 மாதம் நீ தீனி போட்டு ஆட்டை வளர்க்கணும், மறு மாதம் எடுத்துன்னு வந்தால் நான் எடை போடுவேன். 20 கிலோவே இருந்ததுன்னா உனக்கு 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டுன்ட்டார். ஊரெல்லாம் திறந்துட்டான், நான் வளர்க்குறேன்ட்டு. அப்புறமா ஒன்று சொன்னார், நான் கொடுத்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 5 ஏக்கர் நிலம், ஒரு பம்பு செட்டு. அதிகமாக இருந்துச்சுன்னா உன் தலையை வெட்டிட்டு வந்துட்டார். எல்லாம் ஓடிப்பட்டான். தென்னாலிராமன் வந்தான், நான் வளர்க்குறேன்னா எத்தனை போனான். ஆட்டையும் ஓட்டிக்கினா லாரி தீனியை எடுத்துக்கணும். போய் தீனியை போடுறான், கட்டி போட்டு வளர்க்குறதாச்சே. தின்னு போட்டு சமுத்தியாக போச்சு ஆடு. தென்னாலிராமன் பார்த்தான், ஐயோ நம்ம தலைக்கு ஆபத்து வைக்கும் பொழுது இந்த ஆடு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். அங்கே எங்கே சுற்றி ஒரு ஓநாயை புஷ்ணு வந்துட்டான், ஆட்டுக்கு எதிர கட்டிட்டான். நல்லா ஆடு சாப்பிடுது, ஓநாயை பார்த்தோன்னே அப்படியே பொக்கு நாய் போகுது. இன்றைக்கி பொம்பளைங்க அந்த மாதிரி ஆம்பளைங்களை ஓநாய் மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாங்க சாமி. பயந்து போய் வாழறாங்க. ஏன்னா பெண்கள்கிட்ட வருமானமாகி போச்சு, தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நீ தொழில் செய், தப்பு இல்லை. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் சம்பாதிக்கிறது தவறே கிடையாது. ஏன்னா இன்னைய காலத்தில் கட்டாயம் 2 பேரும் சம்பாதிக்க வேண்டிய காலம் இது. ஆனால் பெண்ணு சம்பாதிச்சாலும் ஆணு சம்பாதிச்சாலும் ஆணை அடிமைப்படுத்துறதோ பெண்ணை அடிமைப்படுத்துறதோ இருக்கக்கூடாது. இங்கே அடிமைப்படுத்திட்டு சமம் எங்கே இருக்குது, சமத்துவம் எங்கே இருக்குது? அதனால் சமமாக இல்லாத 2 பேர் வருமானம் ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து அந்த குழந்தைங்களை நல்ல அன்பு செலுத்தி படிக்க வச்சு நல்ல வேலையில் வச்சு உங்களுடைய பாதுகாப்புக்கு நீங்கள் வச்சுக்கணும். நான் அதனால தான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், இந்த பாடத்தினுடைய நிலை என்ன. நல்லா இருக்கிற உடம்பு, ஓடுற ஆடுற, என்னால் எல்லாம் பண்ண முடியான்னு சொல்லுவேன். ஆனால் பணம் பாக்கெட்டு பணம் காலியாகி மனத்தில் இருக்கிற பலம் காலியாகி போச்சுன்னா உனக்கு என்ன தோணும் அந்த நேரம்? ஐயோ எல்லாம் போயிடுச்சு, இனிமேல் யார் என்னை காப்பாற்ற போகிறான் அப்படின்ற பயம் எல்லா மனிதனுக்கும் வரும். ஆனால் இந்த பாடத்தில் வந்தவனுக்கு பிள்ளை வெறுத்தாலும் பொண்ணு வெறுத்தாலும் பேரன் வெறுத்தாலும் புருஷனே வெறுத்தாலும் பொண்டாட்டியே வெறுத்தாலும் யாருவானா கடவுள்கிறான்ற தைரியம் வரும். இந்த பாடத்தினுடைய வலிமையே அதுதான். அதனால தான் எல்லாரும் இதை பின்பற்றுங்க. நீ பெரிய மகானாவாத, பெரிய கடவுளாவாத, மனிதனா தைரியமாக இந்த சமுதாயத்தில் வாழணும்னா இந்த பாடம் அவசியம். அதனால தான் சாமி இவ்வளோ கத்தின்னுக்கிறேன். ஏன்பா டீ என்னப்பாச்சு, டீ போட்டாங்க இந்த பக்கம் வரவே இல்லை, காலையில் போட்டாங்க வரல, இப்போ போட்டாலும் வரல, இது என்ன இது கர்நாடகாவே மேலே போலுக்குது. இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மிக நேர்த்தியாக நீங்கள் கையாண்ட விதத்தை வந்து சொன்னீங்க. இதே போல் நம்ம கையாளணும் அப்படின்னா இந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா நமக்கு ஒரு பக்குவ நிலை வேணும். அந்த பக்குவ நிலை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? பக்குவம் தான் சாமி பெரியவங்க கிட்ட பழகணுன்றது. பெரியவங்க கிட்ட பழகிறதுக்கும் ஒரு மனிதன் தன்னை விட சின்ன வயசில் பழகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. பெரியவங்க கிட்ட பழகினீன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்தால் நீ சொல்லாமல் இருக்க முடியாது அந்த பெரியவங்களாண்ட. அப்போ அந்த பெரியவங்க ஒரு நல்ல அனுபவத்தில் ஒரு ஐடியா கொடுப்பாங்க. மனைவிக்கும் அம்மாக்கும் சண்டையா, இப்படி போனி அப்படின்வாங்க. மனைவிக்கும் உனக்கும் சண்டையா, 2 நாள் நீ பொறுத்துன்னு போயேன்னுவாங்க. இது பெரியவங்க சொல்கிற வார்த்தை. ஆனால் உன்னை விட இளமையானவங்ககிட்ட சேர்ந்து இந்த விஷயத்தை ஏய் நீ ஏன்டா அவளுக்கு அடிமையாகிற, போடா விட்டுட்டவள அப்படின்னுடுவோம். அப்போது உன்னுடைய பழக்க வழக்கங்கள் உன்னை விட மூத்தவங்க கிட்ட பண்ண ஆரம்பிச்சின்னா அனுபவங்கள் உனக்கு தானாக கிடைக்கும். ஆனால் உன்னை விட இளமையானவங்ககிட்ட பழக ஆரம்பிச்சுன்னா உனக்கு உங்ககிட்ட இருக்கிற அனுபவம் கூட இழந்து போயிடுவேன். அதனால் பழக்க வழக்கம் ரொம்ப அவசியம் சாமி. அடுத்த மாதம் பார்த்தா குரு பூர்ணிமா வருது. குரு பூர்ணிமானா என்ன? குரு பூர்ணிமானா என்ன? ஆமாம், குரு பூர்ணிமா புத்த பூர்ணிமா அப்படின்னு நிறைய விதமாக சொல்லுவாங்க. புத்தர் ஞானத்தை அடைஞ்ச ஒரு நாள். எப்படி வானத்தில் நிலவானது தேஞ்சி ஒரு நாள் முழுமையாக எப்படி இருக்குதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கைன்ற போராட்டத்தில் சிக்கி திணறி இது எல்லாத்தையும் அமாவாசை மாதிரி அமாவாசை பல அமாவாசைலாம் தாண்டி ஒரு நாள் அப்படி பூரண சந்திரன் மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் அடையணுன்றதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான்
குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமான்றது என்னது? நம்ம மனம். அதாவது ஜாதகத்தில் ரீதியாக எடுத்தோம்னா மனோகாரகன் யாரை சொல்லுவாங்கன்னா நம்ம மனசை தான் சொல்லுவாங்க. பித்ருகாரகன் யாரை சொல்லுவாங்கன்னா நம்ம சூரியனை சொல்லுவாங்க. அப்பா சூரியனாகவும் அம்மாவானது சந்திரனாகவும் இங்கே இருக்கிறாங்க. மனமானது சந்திரனுக்கு ஒப்பா சொல்லலாம், அதுக்கு சுய பலம் கிடையாது. ஆனால் சூரியன்கிட்டேருந்து அதை இழுத்து இங்கே குளுமை கொடுக்குது. எது இருக்கிற வரைக்கும்? சூரியன் இருக்கிற வரைக்கும் இதுக்கு குளுமை இருக்கும். சூரியன் இல்லைன்னா இதுக்கு சுயமாக வெளிச்சம்ன்றது கிடையாது. அந்த மாதிரி இறைவன் அப்படின்ற ஒரு பொருள்கிட்டேருந்து இது கடனை வாங்கிக்கின்னு இது இல்லாத ஆட்டமெல்லாம் போட்டு நமக்கு உண்மையை ஒரு நாளாக உணர்த்த விடாமல், அதை தெரிஞ்சுக்க விடாமல் நமக்கு முன்னாடி நிற்கிது. கண்ணாடியில் இருக்கிற அழுக்கு மாதிரி தான் மனசு. அந்த கண்ணாடியை அந்த மனசு அழுக்கு மாதிரி ஒட்டின்னு இருக்கிற வரைக்கும் நம்ம முகத்தை நம்ம உருவத்தை அது ஒரு நாள் காட்ட போகிறதே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கண்ணாடியை சுற்றி முகத்தை பார்க்கணுன்னு ஆசை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களாம் என்ன பண்ணோம்? கண்ணாடியை சுத்தம் பண்ணணும். கண்ணாடியை சுத்தம் பண்ணால் தான் முகம் தனக்கு முன்னாடி தெரியும். அந்த மாதிரி மனம் பாழடைஞ்சு அழுக்காகி போய் குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. அந்த மனசை எல்லா குப்பையும் தூக்கி தூரம் போட்டுட்டு இது என்னைக்கு வெறுமையாக இருக்குதோ அன்றைக்கி அது பூரண நிலவு மாதிரி பௌர்ணமி மாதிரி நின்னால் அப்படி நின்று ஒருத்தர் சாதித்து காட்டியிருக்காரு. அப்போ குருநாதர் யார் எப்படியா இருக்காருன்னா அந்த பூரண நிலவு மாதிரி அந்த குரு பௌர்ணமி அன்றைக்கி. அதுக்கு தான் சொன்னேன், பல்லக்கை நம்ம அலங்காரம் பண்ண போகிறோம். அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணமோ அந்த மாதிரி அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ண போகிறோம். ஏன்னால் அது குருநாதர் முழுமை அடைஞ்ச நாள். அன்றைக்கி யாராக வணங்கணும்? தெய்வத்தை வணங்க வேண்டிய அவசியம் அன்றைக்கி கிடையாது. ஒரே தெய்வம், கண்கண்ட தெய்வம் யாருன்னு நம்ம குருநாதர் தான். ஏன்னா அவர் தான் இன்னொரு கருவில் போகாமல் இருக்கிறதுக்கான வழியை சொல்கிறவர். இங்கே இறைவனே அதை காட்டுறதுக்கூடிய தகுதி இறைவனுக்கே இல்லை, குருநாதருக்கு மட்டும்தான் அந்த தகுதி. அப்படிப்பட்ட குருநாதரை கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த குரு பௌர்ணமி சமயம். அப்போ நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கணும்னா குருநாதருக்கு தவிர்த்து வேற எங்கேயும் போகக்கூடாது. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு அந்த வாழ்நாளில் தான் ஞானத்தை அடைஞ்சு ஒருத்தர் சாட்சியாக இருக்கிறத கொண்டாடக்கூடிய நாள் தான் அந்த குரு பூர்ணிமா. அப்போ யார் அதை அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்கள கொண்டாடுறது தான் நம்ம வேலை. சரிங்களா? அப்படி ஒரு நாள் தான் குரு பௌர்ணமி. வெற்றிவேல் வீரவேல் என்ன முருகனை நினைத்து காரியத்தை தொடங்கி செயல்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் இறுதியில் தோல்வி கண்டதும் தந்திரத்தையே துணையாக கொண்ட ஆஸ்திரேலியர் இறுதியில் வெற்றி கண்டதும் எதனால் சுவாமி? உலக விஷயம், ஆங்கிலேயர். உலக விஷயம்ன்றது வேற, தெய்வ விஷயம்ன்றது வேற. தெய்வத்தை கும்பிட்றதால உனக்கு மரணம் வராமல் இருக்காது. ஆங்கிலேயர் இங்கே வரும்போது அவன் அணுகுண்டு எடுத்துன்னு வந்தான். நீ இவ்வளோண்டு கத்தியை வச்சுக்கணும், டப்ப டப்ப டப்பா நீனா அவன் டும்மு டும்முன்னு சுட்டுட்டு போட்டான். அதுக்கு கடவுள் வந்து முன்னாடி நிற்க மாட்டார், சுடு நான் நிற்கிறேன் நீட்டு. அதனால் கடவுள் வழிபாடுன்றது வேறம்மா. நம்ம உலக வாழ்வுன்றது ஒரு வேறு. இடம் பிடிக்கிறதுக்காக வந்தவன் வெள்ளைக்காரன். அதனால் இந்த மன்னரங்கள்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழலை. ஒருத்தனை இவனுங்களே காட்டி கொடுத்துக்கணானுங்க. எட்டையப்பன் யார்? கட்டபொம்மனை காட்டி கொடுத்துக்கணும் இல்லையா? இப்படி தமிழ்நாட்டில் வாழ்ந்த மன்னர்கள்லாம் ஒருத்தன் எதிர்த்தான் ஒருத்தன் காட்டி கொடுத்தான். நவாப்பு என்ன பண்ணான்? காட்டி கொடுத்தான். அப்போது இப்படி காட்டி கொடுக்கும்போது எதிரிக்கு வசமாக மாட்டிக்கிச்சு. இதுக்கும் கடவுள் வழிபாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை வந்து கடவுள் வழிபாட்டில் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா நம்ம அறியாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால் கடவுள் வழிபாட்டு, கடவுளை கும்பிட்டுட்டா நான் சாக மாட்டேன். கடவுளை கும்பிட்டா இப்போ இந்த கிரிக்கெட் விளையாடுறாங்க தெரியுமா? தெரியும். எல்லாரும் சேர்ந்து இந்தியா ஃபுல்லாக பூஜை பண்ணாங்க, இந்தியா ஜெயிக்கணும்னு. இவங்க பண்ணதால் அவங்க இந்தியா தோற்று போச்சு. அதனால் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறது என்கிட்ட வருவாங்க, சாமி எனக்கு வீசிங் இருக்குது, நான் இங்கே வந்தால் சரியாக போடுமா, வராதுன்றது. ஏன்னா அவன் கடவுளை தேடணும்னு வரல, அவன் உடம்பு நல்லா ஆகணும்னு வர. அதுக்கு டாக்டர் இருக்கிறார். போ கடவுளை தேடணும்னு வீசிங் இருக்குதோ குஷ்ரோக்கு இருக்குதோ எது இருக்குதோ, நான் கடவுளை தேடணுங்கன்னு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போகும். அது மாதிரி இது வந்து வெற்றி தோல்வி. இப்போ நீ உனக்கு கடவுள் வழிபாடு பண்ணி நீ ஜெயிச்சின்னா அவன் கடவுள் வழிபாடு பண்ணி அவன் ஜெயிக்க மாட்டானா? அதனால் இதெல்லாம் சும்மா ஊர் மெச்சுக்க காட்டுற விஷயங்கள். நிஜ வாழ்வுன்றது வேறு. அதனால் வெற்றி தோல்வி வந்து மக்களோட போகிறது, அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதிகாசங்களில் தீயவர்களை அழிப்பதற்காக நல்லவன் சூழ்ச்சிகள் செய்து வென்றெடுப்பதாக அறிகிறோம்.
அந்த நல்லவன் சூழ்ச்சிகள் செய்வது தவறல்லவா சுவாமி? இப்போ ஒரு திருடன் வரான் உங்கள் வீட்டுக்கு திருடுறதுக்கு. ஏய், நான் தான் வீட்டுக்காரன், நேரம் இப்போ எதிர நிற்பியா குத்தி போட்டு உதயத்துன்னு போடுவான் இருக்கிறதெல்லாம். அப்போ என்ன பண்ணுவேன், 4 வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவான், இப்போ வருவான், நம்ம 4 பேரும் ஒழிஞ்சு நின்று பிடிச்சோம். சூழ்ச்சி இல்லையா அது? சூழ்ச்சி இல்லையாம்மா? சூழ்ச்சி. தீயவனை அழிக்கிறதுக்கு எதை பண்ணா நான் அழிச்சானா அது சந்தோஷப்படுங்க. எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சின்னு போனால் நம்ம பிறந்ததே குறைம்மா இல்லையா? நம்ம வாழறதே குறையான வாழ்வு. எது நிறையான வாழ்வு? யார் நிறையான வாழ்வு வாழ்ந்தவர்? அதனால் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கக்கூடாது, காரணங்களை மட்டும் ஆராயணும். அதை ஆராய்ஞ்சால் தான் நமக்கு உண்மை தெரியும். சொல்லு. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் சாமி. அன்பே சிவம், மனமே குரு அப்படின்றீங்க. மனிதன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதுக்கு காரணம் மனம்னு சொல்கிறீங்க. அந்த மனம்ங்கிறது யார்? அதுக்கு என்ன பேர்? அதை இயக்குறவங்க யார்? அது எப்படி இயங்குது? அதுக்கு பேர் என்ன? இறைவன் என்றவன் ஏதாவது இருக்குதா? இல்லை சாமி. அடையாளங்கதா? இல்லை சாமி. இறைவன் இல்லைன்னு சொல்லுவியா? அடையாளம் இல்லாதால? இல்லை சாமி, சொல்ல முடியாது. அப்போ இருக்குதுன்னு ஒத்துக்கிறேன். ஆமாம் சார். அதே மாதிரி தான் மனம்ன்றது ஒன்று கிடையாது. சரிங்க சார். மூச்சு தான் இருக்குது, உயிர் தான் இருக்குது. உயிரோட எண்ணங்கள் கலக்கும்போது அது மனமாக மாறுது. இப்போ ரவை இருக்குது இல்லை, சர்க்கரை இருக்குது, தண்ணி இருக்குது. இந்த ரவை தனியாக இருக்கும்போது அதுக்கு பேர் ரவை தானே. சர்க்கரை தனியாக இருக்கும்போது அது பேர் சர்க்கரை தானே. தண்ணி தனியாக இருக்கும்போது தண்ணி தானே. 3 ஒன்று சேர்ந்தா என்ன பேர் அதுக்கு? உப்புமான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா உப்புமாவா? கேசரி. சர்க்கரையில் போய் உப்புமா இல்லையா சர்க்கரை கொட்டுறாங்க. எந்த மாடையும் கொட்டினான்? கேசரின்னு. கேசரி சார். அப்போ 3க்கும் பேர் இப்போ மாறி போச்சு இல்லை? அதே மாதிரி இந்த உயிர்ன்ற பொருள் எண்ணம் போய் பூந்துதுன்னா மனமுன்னு ஆகிடும். சரிங்க சார். அப்போ நல்ல விஷயங்களை சொன்னாக்கா நம்ம ஆண்டவன் பார்த்து செய்கிறான். ஆண்டவன் எதையுமே நீ பார்க்கறதில்ல, உன் ஆன்மா தான் பார்த்துன்னுக்குது. நீ எந்த நல்ல விஷயம் செய்தால் அது ஏற்றுக்குது, கெட்ட விஷயம் செய்தாலும் ஏற்றுக்குது. அதுக்கேற்ற மாதிரி உன்னை கொல்லுது. சரிங்க சார். இன்னொரு சந்தேகம் சார். சொல்லு. மகாபாரத கதைகளில் படிச்சிருக்கிறேன். தர்மர் கர்வம் கொண்டு நான் தான் சிறந்த தர்மவான், கர்ணனையும் எல்லாரும் கும்பிட்றாங்க கொண்டாடுறாங்க சரி அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை கேட்டப்ப ஒரு பரீட்சை வைக்கிறாரு. பொழுது சாயறதுக்குள்ள 2 பொற்கிஷங்களை நீ தர்மம் பண்ணணும் அப்படின்னு. சரி. தர்மர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அவரால் பண்ண முடியல. சரி. கர்ணனை கூப்பிட்டு 2 பேரை கூப்பிட்டு அதை தானம் உடனே பண்ணிடுறாரு. சரி. இதுல என்ன எனக்கு சந்தேகம்னாக்கா, எல்லாரும் கிடைக்கணும், எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல தர்மர் சிறந்தவர் அப்படின்னு நான் என்னுடைய கருத்து. ஆனா 2 பேர் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்ல கர்ணன் அது எப்படி? தர்மருக்கு என்ன இருந்தது தர்மம் பண்றதுக்கு? கதையில எழுதுகின்ற மட்டும் படிக்கக்கூடாது, சிந்திச்சும் பார்க்கணும். தர்மருக்கு ஊடு வந்ததா? இல்லை சார். அப்புறம் அவர் எப்படி தர்மம் பண்ணுவார்? தர்மர் தான். கர்ணனுக்கு நாடு இருந்தது, திறமை இருந்தது, அதனால் அவன் பண்ணான். அதனால் தர்மர் சிறந்தவர் நினச்சாத. மகாபாரத போர்லேயே சிறந்தவன் யாரானா கர்ணன் மட்டும்தான். தர்மரால் 10 பைசா கூட யாரும் கொடுக்க முடியாது. காட்டில் அவரு பிச்சை சாப்பிட்டு இருந்தார். அதனால் தர்மர்லாம் கொடுக்கல.